லாஸ்ட் வீடியோவில் நம்ம கெஸ் பண்ண மாதிரி 24,300 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு ஸ்விங். ஏன் அப்படின்னா இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்விங் ஹை லோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து டிசைட் வந்து பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு 24,300 அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையாக வந்து இருக்குது. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,300 நம்மளால் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ண முடியல அப்படின்னா அதாவது ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இந்த அளவுக்கு தான் நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா, கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நாம் வந்து போய் அனாலிசிஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்படி நம்மளால் வந்து பண்ணுறதுக்கு முடியவும் முடியாது. ஏன் அப்படின்னா அது நம்ம கையில் வந்து சுத்தமாக வந்து கிடையவே வந்து கிடையாது. ஏன்னா நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ நம்ம கையில் இல்லாததை நாம் வந்து தேடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் வந்து பார்க்கவே தவிர்த்து நம்ம கையில், ஏன்னா ஒரு பாசிட்டிவாக போகிறது நெகட்டிவாக போகிறது கேப் அப் ஆகுறது கேப் டவுன் ஆகிறதுலாம் நம்ம கையில் வந்து கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நாம் வந்து பயங்கரமான ஒரு ஆளாக வந்து இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு நாம் வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும். அப்போ தான் நாம் வந்து, அதாவது அந்த கேப் டவுன் கேப் அப்பே வந்து நாம் செஞ்சால் தான் உண்டு, அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து விட்டுருங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதா அந்த 9:15 3:30 மணி வரைக்கும் எந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா நம்மளால் வந்து என்ட்ரி கொடுக்க முடியும், இது கரெக்டான என்ட்ரி எது கரெக்டான எக்ஸிட், அதை தான் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணணும். அதை கரெக்டாக நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக நமக்கு வந்து மாறிடும். லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து கெஸ் வந்து பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு, நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து இருக்குது. அது அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, ஒரு பிரேக் டவுன் வந்து கிடைக்குது அப்படின்னா நல்ல மூவ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும் வித் வாலட்டிலிட்டியோட. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வாலடைல் மூவ் அப்படிங்கிறதா நமக்கு வந்து கிடைக்கல. கடந்த ஏப்ரல்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பிரேக் டவுன் அந்த பிரேக் அவுட் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக தான் வந்து இருக்கும். ஸோ வாலடைலான ஒரு மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். அதே மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஆபத்தை வந்து விளைவிக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் தான் இப்போது வரைக்கும் நம்ம வந்து ஃபேஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழி நமக்கு வந்து காமிச்சது அப்படின்னா மார்க்கெட் ஒரு வாலடைலான ஒரு மூவ் வந்து கொடுக்கும். அது அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அதில் வந்து வாலடைல் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் வந்து எக்யூப் வந்து பண்ணிக்கிங்க. இப்போவே வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது, அந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் வந்து இன்னும் இருக்குது. இப்போ வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாலடைல் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஒரு நாட்களில் வந்து எதிர்பார்க்கணும். அப்போ தான் நாம் கரெக்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட்டை நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா நியர்பை கிட்டக்க வந்து ஒரு முக்கியமான லெவலில் கொண்டு போகிறாங்க. அப்போது அதிகப்படியான ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதான் வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. நம்ம அந்த ட்ரேட்லேருந்து வெளியே துரத்தணும், அதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா நம்ம வந்து பையின்னு முடிவு எடுத்துருவோம், கொஞ்சம் கீழே போச்சு அப்படின்னா செல்லுன்னு முடிவு எடுத்துருவோம். அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து தேவை. ஸோ எந்த அளவுக்கு நம்மளை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. சேனலுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, எக்ஸாக்ட்லி அந்த ட்ரெண்ட் லைன்கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்லா வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த 24,300 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அப்படி இல்லையா ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு. எதுக்காக கெஸ் பண்ணோம் அப்படின்னா
நியர்பை நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஹை வந்து இருக்குது 24,280. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் 24,300 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து சொன்னோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோம் 24,300 அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரீசெண்ட் ஸ்விங் ஹை வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. அதாவது ஒரு 24,030 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இன்றைக்கி அந்த ஸ்விங் லை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. அது 24,310 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வந்துருச்சு. இப்போது அதுக்கடுத்த ஒரு முக்கியமான லெவல் இந்த இது தான், இந்த 24,300 சேம் அதை கூட வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சில் வந்து இப்போதைக்கு வந்து மாறி நிற்கிது. இப்போது அப் ட்ரெண்டு போகணும் அப்படின்னா இந்த 24,300 உடைக்கணும். அப்படி உடைச்சா தான் அப் ட்ரெண்ட், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அப்போது இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து என்ன நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனதுருக்கு, மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ அகெயின் இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி வந்தால் கீழே வந்து இறங்கும். இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு தான் வந்து அதிகமாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இந்த 24,300 அந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 24,300 ரிஜெக்ஷன் வந்து கிடச்சிருச்சு, அதிலிருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நாளை அகைன் லோவாக கட் பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஜாக்கிரதையாக வந்து அட்ரஸ் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாம் இப்படி அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அதெல்லாம் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா அந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்காது. அது ப்ராப்பரான ஒரு செட்டப் வந்து கிடைக்கணும். இல்லை அப்படின்னா அப்படிலாம் வந்து நடக்காது. நம்மளை வந்து பயங்கரமாக வந்து செட் பண்ணி விட்டுரும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ அதனால தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு நான் வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு மேனுவல் பேக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன் 5 மினிட்ஸில். ஸோ அதில் வந்து ப்ரிடாமினென்ட்லி என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, மறுபடியும் வந்து ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி டவுன் சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி போகுது, அப்படியே ஆப்போசிட்டில் இப்படி வந்து போகுது. ஸோ நிறைய தடவை நான் வந்து இதுதான் வந்து நம்ம வீடியோஸில் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி தான் வந்து அதிகப்படியாக வந்து மூவ் ஆகுது. அந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ஒரு 40% 30% தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரியாக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. சரி, ஓகே. இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாளை என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? இப்போதைக்கு நிஃப்டி 50 24,200 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாளை இன்னும் கொஞ்சம் ஹை வந்து போகிற மாதிரி வந்து இருந்தாலும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இனிஷியலாக, அல்லது ஒரு கேப்பு கூட வந்து ஓப்பன் ஆகலாம். 24,250 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏரியாவாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு. அட் த சேம் டைம் இந்த 24,250 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி. ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து சினாரியோ வந்து இருக்க போகுது. பை சான்ஸ் இந்த 24,150 உடைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போது ஒரு 24,150லேருந்து ஒரு 24,50 24,000 வரைக்கும் ஒரு டவுன் சைடு வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் ரெடியாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சென்செக்ஸில் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு, சேம் அஸ் நிஃப்டி தான், பெருசாக சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. அப்போ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னாலும் எந்த அளவுக்கும் போகலாம், ஒரு 77,500 600 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். மேக்ஸிமம் ஒரு 77,600 அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்குங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் முக்கியமான லெவலாக வந்து இருக்கும். ஸோ இந்த 77,600 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு 76,600லேருந்து ஒரு 76,200 வரைக்கும், 77,600லேருந்து ஒரு 77,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த 77,200 உடைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க.
அதே மாதிரி இந்த 77,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் பற்றி நாம் வந்து யோசிக்கலாம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 ட்ரேட் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கரெக்டாக வந்து அந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக கரெக்டாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா 2வது கேண்டிலே உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கிடச்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன சொன்னேன், 24,300 பிரேக் அவுட் வந்து கொடுத்ததுன்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல 2வது கேண்டிலே நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் கேப் வந்து ஃபில் பண்ணி மறுபடியும் கீழே இறங்கி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கும் கீழே வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24,150 வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் உங்களுக்கு வந்து எங்கே கிளிக் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 9:20 உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களால் வந்து என்ட்ரி கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஒரு 10:35 அல்லது வந்து ஒரு 10:45 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கும் 2வது. 3வது என்ட்ரி எங்கப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னையோட ஓப்பனிங் லோ இருக்குது இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஓப்பனிங் லோவை கட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு பாருங்கள், நல்ல பெரிய பியரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு நல்ல வால்யூமும் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது ஓப்பனிங் ஹை அண்ட் ஓப்பனிங் லோ இதை கட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் 300லேருந்து 150 பாயிண்ட் நமக்கு வந்து மூவ் கிடைக்கும் அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் நமக்கு அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 24,250 கூட வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழே இறங்கி 24,180 வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கு. கரெக்டாக நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் வந்து பண்ணணும், லெவல்ஸ் வந்து பார்த்துக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும், எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் வந்து கெஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 எக்ஸாக்டாக எனக்கு டைம் தெரியல. அப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணவங்க வீட்டுக்கு போயிருங்க, இதுக்கு மேலே வந்து ட்ரேட் வந்து எடுக்காதீங்க, அடுத்த ட்ரேட் உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எங்கேயாவது பெருசாக ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிலேருந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி மூவெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட்லாம் வந்திருக்காது. மேபி ஒரு 5 பாயிண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும், எந்த ரேஞ்ச் மூவ் ஆகும், எவ்வளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிட்டா போதும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ காலையிலே நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுனால மார்க்கெட்டோட அந்த நிஃப்டியோட அந்த பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 150 பாயிண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து செல்ஃப் எடுக்காது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100-150 பாயிண்ட் வந்துருச்சா மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் வந்து ஆகலை. ஸோ சில நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு வயலண்ட் அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் வரும். அது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது நம்மளால். ஆனால் மார்க்கெட் வந்து எந்த விதமான ஒரு நியூஸு அது இது லொட்டுலஸுன்னு எதுவுமே இல்லை, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு அப்படின்னா இப்படி வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ வந்து ஆகும். இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,150 இருக்கலாம். 24,150 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,50 24 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,250 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,350 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டியை பற்றி நான் 1 மந்த்தாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. இன்றைக்கி பாருங்கள் பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 57,800லேருந்து 57,300 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஒரு பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி வந்து மூவ் ஆகுது, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சைட் பை சைடு வந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள். இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே வந்து கிடைக்கிது. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே வந்து மூவ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்குன்னு சில ப்ரியாரிட்டிகள் வந்து இருக்குது, பிஹேவியர் வந்து இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே மூவ் வந்து கொடுக்கும். அதனால தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். கொஞ்சம் வந்து பார்த்துக்குங்க. இந்த 57,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 57,400 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம்.
இன்னும் கீழே இறங்கி ஒரு 57,300 வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து போயிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,600 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,400 இருக்கலாம். 57,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,200 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 57,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,800 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ஓப்பனிங்கிலேருந்து செல்லிங் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மணி வரைக்குமே வந்து செல்லிங் தான் வந்து சென்செக்ஸில் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,200 இருக்கலாம். 77,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 77,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 78,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். இன்றைக்கி வந்து பெருசாக வந்து மிட் கேப் நிஃப்டி வந்து மூவ் ஆகலை. 14,900 ரெசன்ஸ், 14,800 சப்போர்ட். 14,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,000 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.